நன்றி. நன்றி நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது சிறப்பு முட்டத்து மலர்கள். ஜெர்மனியில் ஒரு பெரு விருது விழா நடைபெற இருப்பது ஜெர்மன் வாழ் உறவுகள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். இன்று பாமுகத்தினூடாக பாமுக உறவுகளுடன் இணைந்து இந்த விருது விழா பற்றிய ஒரு உரையாடலாக இந்த நிகழ்வு நகரப் போகின்றது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய மாதத்தில் ஒரு சிறப்பு முட்டத்து மலர் நிகழ்ச்சியாக இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி மலர்ந்து மனம் பரப்ப வருவது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு விருந்தினராக இணைந்து வருகை தந்திருக்கின்றார் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் MTV என்ற இணைய தொலைக்காட்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற திரு சிவனேசன் அவர்கள். இவர் எழுத்தாளர், கவிஞர், தமிழ்மணி என்ற பல பட்டங்களுடன் பல பணிகளுடன் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பவர். இவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றேன். வணக்கம் திரு வேலு சிவனேசன் அவர்களே. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை அன்போடு வாழ்த்துக்களை சொல்லி வணக்கத்தை சொல்லி. வேலு என்றது வேலு பிள்ளையா அல்லது எனக்கு அந்த பேரில் ஒரு சிறு வேலு பிள்ளைதான் வேலாக நாங்கள் சோட்டா சொல்லுகின்றோம். நன்றி நன்றி. சிவனேசன் வேலு பிள்ளை அவர்கள் இன்று எங்களது முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் கேட்டவுடன் இணைந்து ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச ஜெர்மன் தமிழ் MTVயின் விருது விழாவினை ஒருங்கிசைத்துக் கொண்டிருக்கின்றவர். பல இடர்கள் மத்தியிலும் பல வேலைப்பளுக்கள் மத்தியிலும் விருது விழாவினை ஒழுங்கு பண்ணி அதற்கான ஆயத்த வேலைகளை சரிவர செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் இன்றைய விருது விழாவின் எவ்வாறு இந்த விருது விழா ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு நடக்கின்றது, எவ்வாறு நடைபெற உள்ளது என்ற விடயங்களுடன் நாங்கள் இந்த உரையாடலை ஆரம்பிப்போம் என்று நினைக்கின்றேன். சிவனேசன் அவர்களை, நீங்கள் இந்த விருது விழாவை ஆரம்பிக்க வேண்டும், இவ்வாறு ஒரு விருது விழா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஏன் உதித்தது? எனக்கு நீண்ட காலமாகவே பொதுப்பணி என்பதும் மற்றது மக்கள் எல்லோரையும் மகிழ்க்க வேண்டும் என்பதும் வாழுங்காலத்தில் நாம் வாழ்ந்தவர்களை நம்மோடு வாழ்கின்றவருக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் என்றது என்னுடைய சிறுபிராயத்தினுடைய நீண்ட கால ஆசைகள். அதுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் 2017ஆம் ஆண்டு கூட இப்படியான நிகழ்வை நான் செய்திருந்தேன். அதில் குறைந்த 5 பேர் தான் கௌரவித்திருந்தோம். இருந்தாலும் அது பின்னர் அதை தொடர முடியவில்லை. இப்போது அதை ஒரு உலகம் தழுவிய ரீதியிலே எல்லா மக்களையும் பல சேவைகளையும் மண்ணுக்கும் மொழிக்காக கலைக்காக பல சேவைகின்ற மக்களை வாழ்கின்ற போது அவர்களை வாழ்த்தி அவருக்கான கௌரவத்தை கொடுத்து இந்த ஒரு வரலாற்று பதிவாக்க வேண்டும் என்ற ஆசையின் ஒரு சிறிய பகுதிதான் எண்ணுகின்றேன். நீங்கள் சென்ற ஆண்டு உங்களது தமிழ் MTVயின் 30வது ஆண்டு விழாவுக்கும் ஒரு விருது விழாவினை இந்தியாவில் செய்தமையினை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ் MTVயின் 33வது ஆண்டில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவுமாக இந்த விழா செய்கிறீர்களா அல்லது இது நீங்கள் திட்டமிட்டு ஜெர்மனியில் இது நடத்தப்பட வேண்டும் என்ற தூர எண்ணங்களோடு இது நடத்தப்படுகிறதா? இல்ல, நிச்சயமா 2017ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஏற்கனவே செய்திருந்தேன். ஒரு கலைஞர் மதிப்பளி விழா சேர்ந்தோம். அது குறைந்த எண்ணிக்கையான மக்களோடு சேர்ந்தோம். பின்னர் 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக இந்தியாவிலும் மற்றது MAM ஸ்ரீரங்கத்திலே MAM இன்ஜினியரிங் பாடசாலையிலும் 2 இடத்திலே நாங்கள் 30வது ஆண்டு. ஏனென்றால் அங்கே எனக்கு பல நண்பர்கள் பேராசிரியர்கள் நட்பு இருந்த காரணத்தால் அங்கே ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தபடியால் அவர்களோடு அங்கே செய்தேன். சரி, அங்கு செய்த கையோடு நாம் அதே ஒரு சிறப்பான விழாவை இங்கே செய்யணும் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அங்கு ஒரு சென்ற போது வேறு நாங்கள் ஒரு மகநாட்டுக்கு சென்றிருந்த போது அப்போது பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களோடு நான் உரையாடிய போது அவருக்கு செல்வதற்கு முன் ஆய்வு செஞ்சார். ஓகே, நான் இங்கே ஒரு சிறப்பான விழாவை செய்வோம் என்று 20-25 பேராசிரியர்களையும் ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு கௌரவிப்பு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே செய்யணும் நீண்ட நாள் ஆசை. ஆனால் இப்போது அது கைகூடி இருக்கின்றேன்.
ஆம். நீங்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பவர்கள் சிலரை ஒருங்கிசைத்திருக்கிறீர்களா, அல்லது இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கையாக செல்கிறதா? இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முறை. ஆனால் என்னோட பல நண்பர்கள் என்னோட இணைந்து பயணிக்கின்றார்கள். ஆனால் இப்போ மற்றபடி தமிழ் எம்டியுடைய முழுமையான தனிப்பட்ட பொருளாதார செலவுகளாக இருந்தாலும் சரி, மற்றும் அனைத்துமே என்னுடைய தனிப்பட்ட இதெல்லாம் செய்கின்றோம் நாங்கள். ஆனால் பல ஆம். நண்பர்களோடு இணைந்து பயணிக்கின்றார்கள். இதை தனிமை செய்ய முடியாதானே, ஆம். பக்கத்துக்கு பல நண்பர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். ஆம். இதில் நீங்கள் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி ஒரு சொல் வந்தமையினால, இதில் பொருட்செலவு என்பது மிக அதிகம். அதை தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் தனிப்பட்டவராக இதை பொறுப்பேற்று செய்வது உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கிறதா? ஆமா, நிச்சயமா. கடந்த 33 ஆண்டுகளாக நான் வானொலி தொலைக்காட்சிகள் ஆரம்பத்திலே 96ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் ஒரு பெரிய விழா செய்தோம். 2010ஆம் ஆண்டு இலங்கையிலே செய்திருந்தேன். 22 இந்தியாவிலே. அனைத்தையும் நான் என்னுடைய சொந்த பணம், இதுவரை எந்த வர்த்தக நிறுவனங்களமோ அல்லது தனிப்பட்ட நபரிடமோ ₹1 கூட நான் வாங்கியது கிடையாது. முழுக்க முழுக்க உழைக்கின்ற பணங்களிலே ஒரு பகுதியை நான் என்னுடைய கலைப்பயணத்துக்கும் என்னுடைய பொது சேவைக்குமாக நான் அதை மிச்சப்படுத்தி வைப்பேன். என்னுடைய குடும்பத்தோட ஒத்துழைப்போடு அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக என்னுடைய வினைக்கு 45 ஆண்டுகள் புலம்பெயர்ந்தாலும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் அதற்கான ஒரு சேமிப்பை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். சொல்லுங்க. இவற்றை விட உங்களது சமூக பணியும் இருக்கிறதல்ல. நீங்கள் அறநெறி பாடசாலை என்பதை இலங்கையில் நடத்தி வருவதாக அறிந்திருந்தேன். அதனது தகவல் எனக்கு இன்னும் முழுமையாக தெரியாது. அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் விருப்பம் இருக்கிறது. நிச்சயமா. நான் 1976ஆம் ஆண்டு எங்களுடைய வீட்டிலேயே நான் பாடசாலை நான் படித்துக் கொண்டிருந்த காலங்களில் எங்கள் ஊர் மக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வீடு வீடாக சென்று அதிகாலை 4 மணிக்கு சென்று அவர்களை அழைத்து வந்து எங்களுடைய நாங்கள் ஒரு அன்றைய காலத்திலே இருந்த எங்களுடைய கார் வாகனத்தை வெளியிலே விட்டுட்டு அந்த கார் விடுகின்ற கராச்சி பள்ளி, கராச்சன் சொல்லுவோம் தமிழ், நாங்கள் வாகன திரைப்படம் இல்லை வாகன கொட்டைன்னு சொல்லுவோம். அந்த இடத்தை என்னுடைய அண்ணார்கிட்ட சொல்லி பெரிசின கதிர் அவர்கிட்ட சொல்லி நான் படிப்பிக்க போய் எங்கள் இடம் தெய்வம்னு சொல்லி எங்களுடைய வீட்டு முற்றத்தோடு அமைந்திருந்தது எங்கள் முன்பகுதியில். அவர் சொன்ன, ஓகே நான் காரை வந்து வாகனத்தை வெளியிலே விடுகின்றேன் நீ படிக்கிற நேரங்களில் என்று சொல்லி நான் அந்த இடத்தை வச்சு அங்கே அவர் அண்ணா எனக்கான அந்த மேசைகள் காதல்கள் எல்லாம் செய்து வந்தார். 76ஆம் ஆண்டு நான் அங்கே இருந்த எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் ஆணுக்கோட்டையை பிரபலமாக கொண்டவன். எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வறிய மக்களை அழைத்து வந்து அண்ணாவுடைய உதவியோடு அவர் அண்ணாட்ட காசை வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு கொப்பிகள் புத்தகங்கள் பெஞ்செடு வாங்கி கொடுத்து அன்று வாங்கிய என்னுடைய சிறுபணி இன்று வரையும் தொடர்ந்து இவ்வளவு போராட்டங்கள் வரையிலும் அந்த காலங்கள் மாறினாலும் அந்த என்னுடைய அந்த கல்வி பணி என்றது இன்று வரை நிற்கவில்லை. பின்னர் 2018ஆம் ஆண்டு வரை நடந்தது. பின்னர் ஆனைக்கோட்டையினுடைய ஒரு கல்லுண்டா பகுதியிலும் ஒரு சிறிது காலம் நாங்கள் இயக்கியிருந்தோம் ஒரு அறநடை பாடசாலை. அதுவும் பின்னர் அங்கே உள்ள சூழலாளில் நிறுத்தப்பட்டது. பிறகு கட்டணிலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துடன் இணைந்து நடத்தியிருந்தோம். அதை பின்னர் என்னுடைய நண்பர் ஒருவர் கனடாவிலிருந்து பொறுப்பேற்ற பின்னர் அதை விடுத்து நான் இப்போது தற்சமயம் 2 ஆண்டுகளாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலே சிவனேசன் அறநடை பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை மிகவும் பின்தக்கப்பட்ட மக்களுக்கான இலவச பாடசாலையாகவும் அவருக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் ஆடவைகள் மற்றும் பாதனைகள் என்றவற்றை கொடுத்து அவர்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த 2 ஆண்டுகளாக. ஒரு தொடர்ச்சியாக ஒரு பணியினை செய்து கொண்டு வருகிறீர்கள். கல்வி சார்ந்த பணியாக அது இருக்கின்றது. அந்த பணிகளோடு இணைந்து இப்பொழுது நீங்கள் ஜெர்மனியில் விருது விழா என்றதை நீங்கள் நடத்த எண்ணி இருக்கிறீர்கள். இவ்வாறான விழாக்கள், விருது விழாக்கள் ஜெர்மனியில் முந்தி நடைபெற்றிருக்கின்றன. வேறு அமைப்புகள் அல்லது வேறு யாராவது முன்னெடுத்திருக்கிறார்களா? விருது விழாக்கள் இங்கே நடைபெற்றிருக்குன்னா அவை ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு சிறிய ஒரு வட்டமாகவும் ஒரு அதை இலகுவாக சொல்வதாக இருந்தால் ஒரு சிறிய வட்டத்துக்குள் சேர்ந்தார்கள் வந்து இப்போ நாங்கள் செய்வது போன்று எல்லோரையும் அழைத்து எல்லோருக்குமான ஒரு அப்படியான ஒன்று நடைபெறவில்லை. ஜெர்மனி மட்டுமே நான் ஐரோப்பியாவிலே இல்லை என்று நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால் இப்படி சர்வதேச ரீதியில் ஒரு பெயரை போட்டு உலகத்திற்கு அத்தனை அறிஞர்கள், பேராசிரியர்கள், அதாவது ஒரு வாழ்கின்ற காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை அழைத்து வந்து ஒன்று செய்த விழாக்கள் இதுதான் முதலாக என்று நான் நினைக்கின்றேன். வந்து அப்படித்தான் பலரும் சொல்லுகின்றார்கள். விழாக்கள் ஆங்காங்கே நடைபெற்றன. அதுதான் ஒரு தனிப்பட்ட முறையில் குறுகிய வட்டத்துக்குள் குறுகிய ஆக்களை வைத்துக் கொண்டு நடந்ததாகத்தான் எங்களுடைய வரலாறு பதிவுகள் சொல்லுகின்றது. அவர்கள் தங்களுக்குள்ள தங்களதுக்கு தெரிந்த ஆக்களுடன் தங்களை தெரிந்தவர்களுடன் வைத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால்
நீங்க சர்வதேச என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அகலக்கால் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். சர்வதேசம் என்றதே ஒரு பெரிய ஒரு பக்கங்கள் நிறைய பக்கங்கள் அதுக்குள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த விருது விழாவுக்கு விருது வழங்குபவர் விருது பெறுபவர்களை எவ்வாறு தெரிவு செய்தீர்கள்? நினைக்கிறேன் இதுல விடுபடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது இல்ல சார். நீங்க சர்வதேசம் என்று சொல்ல பாவிக்கிறபடியினால அந்த விருது பெறுபவர்கள் சில வேளையில் தவறுபடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அல்லவா? நிச்சயமாக எங்களுக்கு 109 200 பேருக்கு மேற்பட்டோர் எங்களோட விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் உள்வாங்க முடியவில்லை. காரணம் ஏனென்றால் ஒன்று நேரா பெற்ற குறை மற்றும் நாங்கள் எடுத்த மண்டபம் ஒரு சிறிய மண்டபம். அதனால் நான் சொன்னேன், அதாவது அதிலே குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட காலம் பணியாற்றுகின்றவர்களுக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றோம். அதோடு ஒரு சில இளைஞர்கள் உள்வாங்குகின்றோம். காரணம், இளையோரும் இந்த மேடையிலே அவரும் பார்க்க வேண்டும், எங்களுக்காக வாழ்ந்தவை என்ன செய்தார்கள் என்றதை பார்க்க வேண்டும். பார்த்து அவர்களும் இதை கற்று தாங்களும் எதிர்காலத்திலே இதனை மற்றொரு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். என்னால் முழுமையாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஒரு 50 பேர் என்று நாங்கள் சர்வதேசத்தில் நாங்கள் 500 1000 பேரை கூட இங்கே பெரும் அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஒரே முறையில் அவர்களை நாங்கள் ஒன்றிணைப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. எனவே நாங்கள் முடிஞ்சவரை தெரிவு செய்து அதிலே மிக புலமை உள்ளவர்களையும் குறிப்பாக தங்கள் முதுமை காலங்களை அண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் வாழும் போது வாழ்த்த வேண்டும். முடிந்த பின்னர் பசிக்கிறவனுக்கு பசிக்கின்ற ஒரு உணவு இல்லாமல் பசி தீர்ந்த விதற்கு என்ற மாதிரி என்னுடைய எண்ணம். எனவே அவர்களுடைய வாழுங்காலங்களை நாங்கள் அவரை வாழ்த்துவோம் என்று என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. நானும் ஒரு பழமொழியில ஒரு சிறு கவிதையாக 2-3 தினங்களுக்கு முதல் வாசித்திருந்தேன். ஒரு கோமணத்துடன் வாழ்ந்தவருக்கு கிடைத்த பரிசுகள் வேட்டிகளும் சட்டைகளும் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தன. உண்மையில நாங்கள் வாழும் போது அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை வாழும் போதே அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் என்றதுல அசையாத ஒரு பெரு விருப்பம் இருக்கிறது. இயக்குனர், எங்களுடைய பாட்டிவியினுடைய இயக்குனர் அவர்கள் நெடுக சொல்லுவார், நாங்கள் வாழும் போது வாழ்த்துவோம், வாழும் போது அவர்களை கதைப்போம், அவர்களிடம் இருக்கிற விஷயங்களை கேட்டு அறிவோம் என்று சொல்லுறது. அதே போல நிறைய பேர் எங்களுடன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் இயன்ற நீங்கள் கூட உங்களது நேரங்களில் வேலை நேரங்களை விட மீதி நேரங்களை சமூகம் சார்ந்து, சமயம் சார்ந்து, மொழி சார்ந்து செயற்பட வேண்டும். அதை இலவசமாகவே நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை வருங்காலத்தில் அவ்வாறு செய்யப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா, அவ்வாறு சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படுமா என்றது கேள்விகளும் இருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடன் சேர்ந்து செயற்படுபவர்கள் இந்த குழுவண்டு சொல்லலாம், நீங்கள் உங்களது விருது விழா குழு என்று சொல்லி அந்த குழுவோடு இணைந்து பயணிக்கிறவர்களுடைய ஒத்துழைப்புகள் எவ்வாறு உங்களுக்கு போதிய அளவில் இருக்கின்றதா? ஆமாம், நிச்சயமாக அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நான் தனி ஒரு மனிதனாக செய்ய முடியாது. நானது முன்னெடுத்தாலும் கூட எனக்கு பக்கத்திலேயே நிறைய பேர், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக சரி மற்றும் அங்கே பல மேடை நிகழ்வுகள், ஒளிப்பதிவுன்னு சொல்லி பல வகைப்பட்ட நிகழ்வுகளுக்கு எல்லாம் நண்பர்கள் உதவி செய்கின்றார்கள். அது அதை விட ஒரு சில நண்பர்களினுடைய நான் சொன்னதுமே தாங்களாகவே வந்து எனக்கு முற்கூட்டி ஒரு அன்பளிப்பை தந்து, நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் இதுவரை காலம் எங்களுடைய எந்த அன்பளிப்பு கூட கேட்காமல் நீங்கள் எதற்காக தனியாக சுமக்க வேண்டும், இது உங்களுடைய சொந்த அலுவலில் தானே நீங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டும். ஒரு சில நண்பர்கள் வந்து தாங்களாகவே சில பண உதவிகளை செய்கின்றார்கள். குறிப்பாக வசந்தன் அவர்கள், சிவிட்சிலினுடைய இயக்குனர் வசந்தனுடைய நண்பர். நான் இப்ப அவர்களிடம் முன்ன கேட்டு நான் இப்படி விழா செய்ய போனுட்டு அவர் என்னோட முதல் கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று. நீங்கள் துவங்க, நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னார். அதன் பின்னர் கதைச்சு. அதே போன்று டென்மார்க்ல இருந்து ஜெரி நிறுவனம் சொல்லி அவர் ஒரு இசையமைப்பாளர், பன்முக ஆளுமை உள்ளவர். அவருடைய காட்சி, அண்ணா நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு நிதி பங்களிப்பை செய்கின்றார். அதே போன்று இன்னும் எங்களுடைய ஒரு சிலர் 2-3 பேர் தான் முக்கியமானவர்கள். அவர்கள் மற்றபடி நாங்கள் வேறு நபருடைய எந்த அன்பளிப்பையும் வாங்கவில்லை. பலர் கேட்டிருந்தார்கள் செய்ய வேணும், தாருங்கள். நான் சொன்னேன், உங்கள் அன்புக்கு நன்றி, ஆனால் நீங்கள் வாருங்கள், எங்களோடு இணைந்திருங்கள், ஆனால் உங்களுடைய பண அன்பளிப்பு எங்களுக்கு நீங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்று சொல்லி அவர்களுடைய அன்பை நான் தட்டி கழிக்கவில்லை. நான் நீங்கள் வாருங்கள், வந்து உங்களுடைய அன்பை உங்கள் நிகழ்வில் காட்டுங்கள், நான் அப்படியே தேவைப்படும் பட்சத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி பலரிடக்கு சொல்லியிருந்தேன்.
ஆம், ஆம். நிச்சயமாக நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது பலர் முன்வந்து செய்வது ஒரு மனித குணத்தின் ஒரு பண்பென்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடன் இணைந்து அவர்கள் பயணிப்பது என்பது அவர்கள் காட்டுகின்ற மனித நேயத்தின் ஒரு வெளிப்பாடு என்று நினைக்கின்றேன். இந்த விருது பெறுபவர்கள் எவ்வாறு நீங்கள் இவர்களை தெரிவு செய்தீர்கள்? இவர்கள் உங்களுக்கு விண்ணப்பித்தவர்களை மட்டும்தான் தெரிவு செய்திருக்கிறீர்களா அல்லது நீங்களாக தேடி அவர்களிடம் இருக்கும் நல்ல திறமையினால் அவர்களை கௌரவிக்கிறீர்களா? இல்ல ஒரு சிலரை நாங்கள் தேடி இருந்தோம். காரணம் அவர்கள் இலைமறைகாயா நீண்ட காலமாக செய்து கொண்டு வருவது எங்களுக்கு தெரியும். அவர்கள் பல கஷ்டம் மத்தியில் தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்து பல மாணவர்களுக்கான கல்விகளை கலையை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை தேடி இருந்தோம். மற்றவர்கள் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டம் மூலம் வந்து நாங்கள் எங்களுடைய விழா குழுவினர் 5-6 பேர் நாங்கள் இணைந்துதான் அதனை முடிவு செய்தோம். இவர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, அதை வேறு எடுக்கலாமா எடுப்பலாமான்னு சொல்லி அந்த ஒரு முடிவை நாங்கள் தனி எடுக்கவில்லை. என்னுடைய குழுக்களில் உள்ளவர்கள் தான் அதை நாங்கள் இணைந்து அதை நாங்கள் முடிவு செய்திருந்தோம். வந்து இப்பொழுது எத்தனை பேருக்கு எல்லாமாக விருது கொடுக்குறீங்கள்? எவ்வாறு அந்த விருது முறைகள் இருக்கின்றன என்பதை அறியலாமா? விருது வந்து நாங்கள் தரப்படுத்தல் இல்லாமல் அல்லது ஒருத்தரை மனங்களை நோகாத வகையில் நாங்கள் முடிந்த எங்களுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இதுவரை பார்த்திருப்பீங்கள் சன் டிவி அல்லது அமெரிக்கா நடக்கக்கூடிய ஒஸ்கார் விருதுகளுடைய அந்த ஒரு பாணியிலேயே நாங்கள் இதனை ஒஸ்கார் விருது அமைப்பெல்லாம் இதை செய்கின்றோம். வந்து வழங்குகின்ற அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த சிம்போல் ஒன்றி அது கூட ஒஸ்காராக தான் இருக்கின்றது. இதுவரை நீங்கள் பார்த்த விழாக்களிலே நாங்கள் போக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கேடயங்களை தான் எல்லோருமே விருதாக கொடுப்பார்கள். எங்களுடைய இதில் நிகழ்விலே வந்து நாங்கள் அந்த ஒஸ்கார் விருது எப்படி நடைபெறுமோ அதற்குரிய அந்த சின்னத்தை தான் நாங்கள் இங்கே கொடுக்கின்றோம். ஆம், நினைக்கிறேன் இப்போது ஒரு வயது நீங்கள் ஒரு அளவு வச்சிருப்பீங்க தானே, அதை இதுக்கு மேற்பட்டவர்கள் இத்தனை பேர், இதுக்கு உள்பட்டவர்கள் இத்தனை பேர் என்று அல்லது பிரிவுகள் ஏதாவது இருக்கிறதா உங்களுடைய தெரிவுகள்? பல பிரிவு கிட்டத்தட்ட நாங்கள் 7-8 வகையான பிரிவுகளை நாங்கள் எழுத்துத்துறைக்கு மருத்துவத்துறை என்று சொல்லி மற்ற இசைத்துறைகள், கலைத்துறை, பாடகர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் சொல்லி ஒரு 7 வகையான பிரிவுகளை உட்படுத்தி அந்த அதிலே நீண்ட காலம் பயணித்தவர்கள் 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் பயணித்தவர்களை போட்டு அவர்களைத்தான் நாங்கள் இந்த தெரிவு செய்து அவருக்கு தான் இந்த விருதுகளை நாங்கள் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆம், இதே போல நீங்கள் இளையவருக்கும் விருது கொடுப்பதாக நினைத்து அதையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை எவ்வாறு எந்த நிலைகளுக்குள் கொண்டு வருகிறீர்கள்? இளையவர்கள் அதாவது புதிதாக இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே பிறந்த குழந்தைகள் இங்கே பல வகைப்பட்ட தொழில்நுட்பங்களிலே அவர்கள் முன்னிலை நிற்கின்றார். குறிப்பாக பல மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார். இங்கே படித்து நாங்கள் எங்களை போன்ற என்னுடைய பிள்ளைகளில் நாங்கள் எல்லாம் அகதியாக வந்தவர்கள் இதுக்குமே சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் என்று பெரிய உயர்நிலையிலே இருக்கின்றார்கள். எங்களை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய எங்களை போன்ற வயது முதிர்ந்தவர்களுடைய பெற்றோர்கள் வந்து எனவே நாங்கள் அப்படியான ஒரு கொஞ்சம் இளையோரை அதாவது அவர்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து கஷ்டங்களை வந்தோம் எப்படி வாழ்ந்தோன்றிருக்கின்றோம் அதை நீங்களும் பாருங்கள். நாளைக்கு நீங்களும் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் பண்புகளை எடுத்து செல்வதனால் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். முதலில் பார்க்காவிட்டால் தெரியாது. இப்ப நீங்களும் ஒரு சிறிய விருதை நாங்கள் பெற்றால் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு வலி வேதனைகள் தெரியும். இதெண்டா என்ன, இது எனக்கே தருகின்றார்கள். எங்களுடைய அப்பா அம்மாக்கள் எங்களுடைய உறவினர்கள் வந்து எதுக்குமே இல்லாமல் ஒரு வாய்க்கு ஒரு சிறிய ஒரு பையோடு ஒரு 100 ரூபாய் கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சாதிக்கிறோம் முடியும் என்றால் உங்களாலேயே முடியாது. எங்கள் இனத்துக்காக வந்து எதிரிகளாக எங்களாலேயே இவ்வளவு செய்ய முடியுமா இருந்தால் உங்களுக்கு இருப்பதற்கு வீடு, கல்வி, வசதி, பணம் என்று எல்லாம் இருக்கு. உங்களாலே எத்தனையோ எங்களை விட 1000 மடங்கு சாதிக்க முடியும். அதுக்கு அவர்கள் இதை பார்த்தாதான் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் பெறும். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை அல்லது எங்களுடைய எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய இனத்தவர்கள் எங்களை விடவில்லை, அவர்களும் ஏதோ செய்து கொண்டிருக்க நாமும் எங்களுடைய மொழிக்கு இனத்துக்கு சாதிக்க வேண்டும். அடுத்த முறை எதிர்காலங்களில் இன்னும் கூடுதலான இளையோர் உள்வாங்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். வந்து ஆமா, நீங்க இப்ப சர்வதேச ரீதி என்று சொல்லி எதுல போட்டிருக்கிறீங்க? எல்லா நாடுகளிலும் இருந்து வருகிறார்கள் அல்லது சில குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வருகிறார்கள்? பெரும்பாலும் வந்து அதிகமான நாடுகளில் சில நாடுகளில் இருந்து அவர்கள் விசா கிடைக்கவில்லை. கூடுதல் ஆப்பிரிக்கா, கொரியா போன்ற மற்றது அமெரிக்கா, கனடா, லண்டன், சுவிஸ், பாரிஸ், டென்மார்க் இப்படி போன்ற யூரோப்பா மற்ற ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லா நாடுகளுமே எடுத்திருந்தோம். ஆனால் ஒரு சில நாட்டில் உள்ள அந்த கலைஞர்களுக்கு அந்த அறிஞர்களுக்கு விசா பிரச்சனையினால் சற்று அவர்களும் சற்று தாமதமாக விண்ணப்பித்த காரணத்தினால் அவருக்கு அந்த விசா ஒழுங்குகள் கிடைக்காத காரணத்தில் அவர்களால் பெற முடியவில்லை.
ஆம். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தார்கள், தென்கொரியா வருவா சொல்லியிருந்தார்கள். எல்லாரும் அதுக்கான நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்திருந்தோம். அவர்கள் கடைசி நேரத்தில் விசாக்களுக்கு சற்று மறுப்பு கிடைத்ததாக கூறி மிகவும் கவலைப்பட்டார்கள். மற்ற ஆம். மலேசியாவில் இந்த முறை கனவேர் எங்களுக்காக அதனை அழைப்பை கட்டுத்தான் நாங்கள் சொன்ன ஏற்கனவே நாங்கள் இதனை தேர்வு செய்து நிறைவேற்றி விட்டு வெளியே ஒருத்தையை நாங்கள் உள்வாங்க முடியாது. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் மலேசியா, சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு முன்கூட்டியே நாங்கள் இதனை உங்களுக்கு அறிய தந்து நாங்கள் உங்களை உள்வாங்குவோம் என்று சொல்லி அவர்களையே எங்களுக்கான வாய்ப்பு தரலாம். ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆனால் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது, சற்று காலம் பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருந்தோம். ஆம். ஆம். நினைக்கிறேன் கேள்விப்பட்டு பிறகு அவர்களுக்கு போய் சேர்றதுக்கு நேரத்துக்குள்ளோடைய அந்த கால அவகாசங்கள் முடிவடைகின்றன. குறிப்பா இந்த ஆப்பிரிக்கா மற்றும் சில நாடுகளுக்கு நீங்க 3 மாசத்துக்கு முன்னரே வந்து இந்தியா மற்றும் நாடுகளுக்கு 3 மாசத்துக்கு முன்னரே நீங்க அந்த விசாக்கு நாங்கள் அவர்கள் அங்கே விண்ணப்பிக்க வேண்டும். அந்த நடைமுறை 2-3 பேராசிரியர் எங்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் கூட அங்கே 3 பேர் வருவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். அவர்களால் பெற முடியவில்லை. கடைசி நேற்று தினம் அறிவித்தார்கள் தங்களுடைய விசா இன்னும் வந்து சேரவில்லை, மன்னிக்கணும் சார், வெள்ளிக்கிழமை வந்தா கூட நாங்கள் இரவு பிளைட் எடுத்து வருவோம்னு சொன்னார்கள். விமானத்தில் வந்திறங்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார்கள். இந்த விழா பற்றி நாங்கள் விருது விழா என்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எங்கு நடைபெற இருக்கின்றது என்பதை விவரத்தை நீங்களே சொன்னால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா டோர்ட்மண்ட் அங்கே தமிழர்கள் வாழ்கின்ற பெரும்பகுதியான ஒரு நகரம் ஜெர்மனியிலே. அந்த டோர்ட்மண்ட் சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் டோர்ட்மண்ட் மெங்கடை என்று சொல்லக்கூடிய மெங்கடை 10 மார்க்பிளஸ் 10 என்ற இடத்தில்தான் இது நடைபெறுகின்றது. இந்த மண்டபம் ஏற்கனவே பலருக்கு தெரிந்த மண்டபங்கள் ஜெர்மனியில வாழக்கூடியவர்களுக்கு. வேறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு சிறப்பாக அழைத்தவர்களுக்கான ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம். வந்து அவர்கள் மண்டபத்துக்கு வருவார்கள். வந்து 26ஆம் தேதி இந்த மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை, எதிர்வரும் சனிக்கிழமை மிக விரைவில் நடைபெற இருக்கின்ற ஒரு விருது விழாவாக இந்த விழா நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவை எவ்வாறு நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள்? ஆரம்பத்திலிருந்து நினைக்கிறேன் நீங்கள் 2 மணிக்கு தொடங்குவதாக அறிவித்திருக்கிறீர்கள். 2 மணியில் இருந்து எவ்வளவு நேரங்கள் எடுக்க போறது, எவ்வாறு திட்டமிட்டிருக்கிறீர்கள் அவற்றை? நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி 50 பேர் என்று சொன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒருவருக்கு குறைந்து 5-7 நிமிடங்கள் பார்த்தா கூட எங்களுக்கு 5 மணித்தியாலங்கள் வரை விருது கொடுப்பதற்கு நேரமாகும். பின்னர் 3 மணி அந்த இடைவேளைகளில் ஒவ்வொரு பகுதியாக விருதுகள் வழங்கிய பின்னர் அவர் இடையிலே ஒரு நடனம், ஒரு பாடல் என்று நடக்கும். ஏனென்றால் தொடர்ச்சியாக விருது வழங்கினால் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்கு அது ஒரு மிகவும் ஒரு சோர்வுத்தன்மையை கொடுக்க வேண்டியதாக நாங்கள் நடனங்கள், பாடல்கள் என்று சொல்லி ஒரு 5-10 நிமிடங்கள் அதற்கு கொடுத்து கிட்டத்தட்ட மதியம் 2க்கு துவங்கி ஒரு இரவு 8 மணிக்கு ஒரு 10 மணி மட்டிலே அதை நிறைவு செய்யலாம் என்று இருக்கணும். சில எங்களுக்கான அந்த மண்டபத்தை 2 நாளுக்கு நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கின்றோம். மக்கள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் 10-15 வரையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து சில மக்கள் தூர இருந்து வருவார், அவர்களை வேலைக்கு விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக போக்குவரத்துகள் பிரச்சனைகள் இருப்பதனால தூர இருந்து வருபவர்களுக்கு நேரத்துக்குள் அது முடிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். வந்தது அயல்நாட்டவர்கள் உடனே திரும்ப வேண்டும். உதாரணத்துக்கு சுவிஸ்ல இருந்து வருகின்றார்கள், கொரோனில இருந்து வருகின்றார்கள், டென்மார்க்ல இருந்து வருகின்றார்கள். இவர்கள் இரவாக தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப வேண்டியிருக்கும். அவர்களை சற்று வேலைக்கு முதலாக அவருக்கு நாங்கள் அந்த கௌரவத்தை கொடுத்து அவர்களை வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த விருதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில நிறைய ஒரு நிகழ்வு செய்வதென்றால் என்ன, ஒரு சமூக பொறுப்போடு நாங்கள் செயற்படுறேன்டால் என்ன, எப்படியும் 2 பக்கங்கள் இருக்கும். நல்ல பக்கமும் இருக்கும். அதே வேளை ஒரு பிழையை எங்கே பிடித்து இவர்களை இழுக்கலாம் அல்லது இவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலாம் என்று எண்ணுபவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் இங்க என்று நாங்க தமிழர் இனம் தோன்றிய காலத்திலிருந்து எங்களுக்கு இப்ப பக்கத்தில் இருந்து குழிவாரிப்பவர்களும் இடையூறு செய்வர்களும் எங்களுடைய இனத்தினுடைய அது சிறந்த கொடையாக நாங்கள் பெற்று வந்திருக்கின்றோம். அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு விரல்கள் மாதிரித்தான் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும். அது அப்ப நாங்கள் அவற்றையும் கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த இதுகள் தடங்கல்கள் வரும் பொழுது அவற்றை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கிறீர்கள்?
தடங்கள் கண்டு இதுவரை எனக்கு எதுவுமே நான் முடிந்தவரை வாழ்கின்ற இந்த மண்ணிலே எல்லோரோடும் அன்பா பழகின்ற ஒருவர் நான் எதிரி என்று நான் யாரையுமே எனக்கு இதுவரை கிடையாது. நான் முடிந்தவரை எதிரிக்கு கூட விழுந்தால் அந்த இடத்துல கையை கொடுப்பேன். எதிரி கூப்பிட்டா கூட இன்பத்தை கலந்து கொள்ளாவிட்டாலும் எல்லா துன்பங்களையும் நிற்கக்கூடிய ஒருவன் அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எதிரி என்று என்ற கண்ணுக்கு தெரிய யாரும் இல்லை. சிலவளை பின்பக்கத்தில் இருக்கலாம் துரோகிகளாக ஒரு சிலர். ஆனால் இதுவரை யாருமே எந்த விதமான தடங்களையும் எனக்கு தரவில்லை, சொல்லவும் இல்லை. எல்லோருமே ஒத்துழைப்பு தான் தந்த நீங்கள் செய்கின்றது. உண்மையிலே நாங்கள் வாழுங்காலத்து கொடுத்து வைத்து உங்களை போன்ற ஒரு பெருந்தன்மையாக செய்யறதுக்கு எங்களுக்கு அப்படி ஒரு கிடைத்ததே பெரிய புண்ணியம் என்று சொல்லி எல்லோருடைய வாழ்த்துக்கள் தான் இதுவரை எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி சிலர் கட்ட எப்படி உங்களுக்கு மனம் பெருகும் உங்களுடைய காசை படி இவ்வளவு பேரையும் அவனவன் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பதற்கு அழகின்ற இந்த காலத்தில் உங்களுடைய பணத்தை எப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதா இவ்வளவு செய்யறதுனாலும் குடும்ப ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. நிச்சயமாக முடியாது. என்னுடைய பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி அவர்கள் 30 பிள்ளைகள் வளர்ந்து விட்டு அவர்கள் பொருளாதார உதவி செய்கின்றார். அப்ப உங்களுக்கு என்ன உதவியோ செய்யுங்கள் என்று என்னுடைய பாடசாலையை கூட இப்ப மூத்த மகன் தான் பொருட்படுத்தி நடத்துகின்றார். அவர் தான் அவர்கள் தேவையான நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே வழிப்படுத்தல்கள் என்று நினைக்கின்றேன். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும் மனைவியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சமூக சார்ந்த விடயத்தை செய்வது என்பது முடியாத காரியம் என்றே சொல்லலாம். என்னோட குடும்பத்தில் வாழும்போது அவர்களுடைய கோபங்கள் இருக்கும், நச்சரிப்புகள் இருக்கும். அவற்றையெல்லாம் நெடுக கேட்டுக்கொண்டிருப்பது என்பதை விட நாங்கள் செய்யாமல் விடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள் சிலர். ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இடத்தில் அது எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு, செய்கிறவர்களுக்கு உங்களை இதை முன்னெடுப்பவர்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாகவே இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களது குடும்பத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எப்போதுமே ஒத்துழைப்பு தானே. நல்ல செய்திகள் தானே செய்யுங்கள். உங்களுடைய உழைக்கிறீங்கள், யாரிடம் ₹1 வாங்கவில்லை, உங்களுடைய சொந்த காசுலேயே உழைக்கிற வருமானத்தில் ஒரு 10 ரூபாயோ உதவி செய்யுங்கள் என்று யார் எப்போதும் அதுக்கு எனக்கு துணைப்பார். அதே போன்று பிள்ளைகள் வளர்ந்த பின்னர் அவருக்கு நான் சொல்லிவிட்டேன், வாழுங்காலத்தில் தர்மம் இல்லாத வாழ்க்கை எப்போதும் நிம்மதியான வாழ்க்கையை அமையாது. நீங்கள் உழைக்கின்ற காசு நீங்க 10 ரூபாய் இருந்தால் நீங்க 10 ரூபாய் தர்மம் செய்ய தேவையில்லை, ₹1 செய்யுங்கள். ₹1 கொடுப்பதான் நாம் ஒரு வேலையாக போவது கிடையாது. அப்பா வரும்போது ஒன்றும் இல்லாம தான் இந்த நாட்டுக்கு வந்தேன், வரும் அகதியாக நாட்டுக்கு வந்தேன். வரும்போது $100 கொண்டு வந்தேன். ஒரு பையிலே ஒரு சிறிய ஒரு 2 உடுப்புகளை தான் கொண்டு வந்தேன். என்று நாங்கள் இத்தனையோ சொந்த பந்தங்கள் சொத்து பத்து கண்டு இல்லாமல் உழைத்தது இந்த நாட்டில். வரும்போது ஒன்றுமில்லாத வந்தோம். நாங்கள் போகிற போது ஒன்றுமில்லாதான் கொண்டு போகின்றோம். நான் இத்தனையும் கொண்டு எடுத்து செல்ல போறது எப்படி வந்தேனே வரங்கையோடு அதே வரங்கையோடு தான் இந்த மண்ணை விட்டு போகின்றேன். வாழ்கின்ற போது நாங்கள் ஏதோ எங்களால் முடிந்த சிறிது நீங்கள் அள்ளி கொடுக்க தேவையில்லை, கிள்ளி கொடுங்கள். உங்கள் கண்ணுக்கு யாராவது பசி தோன்றது அவருக்கு ஏதாவது உணவை கொடுங்கள். இது போதுமானு தான் பிள்ளைகளை வளர்த்தேன். என்னுடைய தந்தையும் வைத்தான் சொல்வார், நேரம் ஆலயத்தில் கொண்டு உண்டியலை போடுற காசை நீ கொண்டு போய் ஏழைகளுக்கு அந்த சிறிய வயதிலே நான் அப்ப தந்தையோட ஆலயம் செல்கின்ற போது அவர் உண்டியலை போடுவா சொல்லி பிச்சை எடுக்கின்ற அந்த அவருக்கு போடுங்கன்னு எனக்கு அப்படி வளர்த்து விட்டார் எங்களை இறைவனுக்கு பத்து இல்லை அவருக்கு நீங்க காசு கொடுத்துதான் நீங்கள் அவர் கோயில் கட்ட வேணுமோ நகை நட்டு வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாதான் ஒரு வேளை உணவு கிடைக்கும். ஆனால் இறைவனுக்கு அது நீங்க தேவையில்லை. அது மற்றவர்கள் செய்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய ஆத்ம திருப்திக்கு 2ஐயும் செய்யுங்கள் என்று சொல்லி. சிவநேசன் என்ற ஒரு தனி மனிதன் இந்த ஒரு விழாவை முன்னெடுத்து செல்கின்றார் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாரிய ஒரு பொறுப்பான ஒரு செயல் திட்டமாகவே இருக்கின்றது. அதற்கு உங்களது தனி குழு சார்ந்து இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பவர்களும் பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் சிலர் பக்கபலமாக இருப்பார்கள். அதனால நீங்கள் ஒரு முன் வழிகாட்டியாக முன் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடன் சேர்ந்து பலர் பின் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நான். என்னுடைய இதை பார்த்து இதெல்லாம் உண்மையிலே ஒரு சமூக பொறுப்புள்ளவர்கள் சமுதாயத்துக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் செய்ய வேண்டும். ஒரு அமைப்பு தான் ஒரு இனம் வாழ வேண்டும். அந்த இனத்துக்கான ஆவணப்பதிவு இருக்கணும். ஆவணப்பதிவு இல்லாத பட்சத்தில் அந்த இனம் அழிந்து போகும். அழிந்தால் அதுக்கு தேடி பிடிக்க முடியாது. நாங்கள் என்று தெரு அடைகிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எந்த ஆவணத்தையும் எங்களுக்கு செய்துவிட்டு போகவில்லை. ஏதாவது ஆவணப்பதிவு இருந்திருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு சொத்தை தேடி பிடித்திருப்போம். அங்கங்கே இருந்தாலும் கூட முழுமையாக இல்லை. நாங்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே எங்களுக்கான பதிவுகள் மிக குறைவாக இருக்கின்றது. அடுத்த தலைமுறை கேட்பார்கள், இங்கே வந்தவர்கள் தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்று. அல்லது என்னோட தந்தை என்னோட தாத்தா இங்கே வந்து என்னத்தை செய்துட்டு போனார், நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம், எல்லாரும் எங்களை பற்றி சொல்வதற்கே எதுவும் இருக்காது. ஆனா இதை நான் எடுத்தது சிறிய முயற்சி. ஆனா இதை எல்லா இடங்கள்லையும் எல்லோரும் எடுத்து உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய அந்த அறிவையும் ஆற்றலையும் அவர்களுடைய எல்லாற்றையும் ஒன்றிணைத்து அவர்களை என்னுடைய தத்துவமே வாழ்ந்தோரை போற்றுவோம், வாழ்வோரை வாழ்த்துவோம், வருங்கால சந்ததிக்கு வழி வாய்ப்போம். இந்த விழாவுடைய முக்கியமான ஒரு தாரக மந்திரம் மாதிரி அதுதான் அடிக்கடி நான் சொல்லுகின்றது. நாங்க வாழ்ந்தோரை
வாழ்த்துவோம், வாழ்வோரை போற்றுவோம், வருங்கால சந்ததிக்கு வழியமைத்து கொடுப்போம். அப்படி ஒரு பாடலை கூட நான் எழுதியிருந்தேன். அந்த ஒரு பாடல் கூட இசத்தட்டு வெளியிடுறேன். அந்த புதிய AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு 10 பாடல்கள் எழுதி இந்த விழாவிலே வெளியீடு செய்கின்றோம். அதிலே கூட ஒரு பாடல் இந்த வரிகளை தான் நினைத்திருக்கின்றேன். அது ஒரு சிறப்பு. உங்களுக்கு அந்த AI மூலம் நீங்கள் நிறைய விளம்பரங்களும் செய்து விட்டிருக்கிறீர்கள். AI தொழில்நுட்பத்தினூடாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட அணைவு கிடைத்திருக்குன்னு நினைக்கின்றேன். இல்லை, நான் அண்மையா எனக்கு தொடர்ச்சியாக எல்லாத்தையும் படித்துக் கொண்டிருக்கேன். இப்போது ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திலே இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமாக படித்துக் கொண்டிருக்கேன். படிக்காமல் நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வந்த ஆரம்ப காலம் முதல் என்னால் முடிந்தவரை படிக்கக்கூடியவற்றை படித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன். அந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, சற்று வேறு விடயங்களாக இருந்தாலும் படித்துக் கொண்டே இருக்கின்றோம். மற்றது மகனும் அவர்கள் அந்த தொழில்நுட்ப இருக்கின்றபடியால் சில தெரியாதவற்றை அவர் காட்டித் தருவார். நாங்கள் வாழும் காலத்திலேயே கற்றுக்கொண்டிருக்கிறது தான் ஒரு மனிதன் வாழ்கிறான், பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று புதிதாக வருகின்ற அனுபவங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் வாழும் மனிதனுக்கு ஒரு அடையாளம் அல்லது ஒரு குறியீடு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில நீங்களும் தொழில்நுட்பத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கு சென்றாலும் நீங்கள் உங்களது டிவியினுடைய அடையாளத்தோடு தான் நீங்கள் நிற்பீர்கள். உங்களுடைய MTVயினுடைய அடையாளத்தோடு ஒரு தொலை காணொலி எடுப்பதென்றால் உங்களது எல்லா நிகழ்வுகளிலும் ஜெர்மன் அதிகமாக இடங்களில் உங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில இப்பொழுது இந்த விருது விழாவினுடைய ஒரு உடுப்பு விஷயமாக ஒரு அறிவித்தல் நீங்கள் விட்டிருக்கிறீர்கள். அது என்ன காரணம் என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாமா? இல்லை, வரும்போது இது ஒரு முதல் விழா ஒரு சிறப்பாக நடைபெறுகிறது. அது நாங்கள் சர்வதேசம் என்கிறது. எங்களுடைய இந்த விழாவுடைய பதிவுகள் பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகள், வானொலிகள், பத்திரிகைகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுப்பிவிட்டோம். அனுப்ப இருக்கின்றது. மற்றது அவர்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் இதை செய்கின்ற போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் தரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கான அதை நீங்க போட்டா இன்னும் அது பெறுமதியாக இருக்கும் என்பதை காரணத்துக்காக நாங்கள் அதிகமாக இந்த எங்களுடைய நிகழ்விலே வரக்கூடிய அனைவருமே ஒரே வகையான ஆடைகளை அணியக்கூடிய மாதிரியும், வருகின்ற பெண்கள் சேலைகளிலும், மற்றவர்கள் இந்த சற்று நவீன எல்லோருமே ஆண்கள் அணியக்கூடிய சாதாரண கோட் சூட் சொல்லக்கூடியது வந்தால் அது ஒரு மேடைக்கு அழகாக இருக்கும் என்று பார்க்க நாங்கள் அது எங்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மட்டும் அந்த தகவலை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே பரிமாறி இருந்தோம். அது வரும் எங்களது விழா தமிழர் விழா என்று நோக்கும் பொழுது அதிலிருந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அல்லவா? நிச்சயமா இது ஒரு தமிழ் கலாச்சார விழா இல்ல தானே. நாங்கள் இங்க கலாச்சார விழாக்களிலே இப்பொழுது நீங்க குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் அந்த கலாச்சார விழாக்களிலேயே கோட் சூட் போட்டுதான் நிற்பார்கள். அங்கு இது ஒரு கலாச்சார விழான்ற பெயர் கூடவே இல்லை. இது சர்வதேசம் உலக ரீதியான ஒரு ஆடை என்பது எங்களுக்கான ஒரு சாதாரணமானது. இங்கே நாங்கள் இந்த கலாச்சார விழான்னு சொன்னா நிச்சயமாக நாங்களுடைய கலாச்சார விழாவிலே உடையெல்லாம் இருக்க வேண்டும். பெண்களுக்கான உடைகளில் எந்த மாற்றம் இல்லை. ஆண்களுக்கான உடைகள் கோட் சூட் என்றது இன்று சர்வசாதாரணம். இது ஒரு பெரிய கலாச்சார சீர்குலைக்கு அதில் கேள்வி எந்த விதமான ஒரு இடம் இல்லை என்று நினைக்கிறேன். இவை சர்வசாதாரணமான ஆடைகள் என்று நாங்களே எங்கு சென்றாலும் அதைத்தான் அணிகின்றோம். ஆமா, இல்லை கேட்பவர்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு வினா எழுந்தால் இது அன்று தெளிவுபடுத்தப்பட்டது தானே என்று சொல்லி ஒரு எண்ணம் கிடைக்கும் அல்லவா? அதற்காக கேள்வியோட நாங்கள் அதை தாராளமாக நாங்கள் சொல்லலாம். இது கலாச்சார விழா இல்லை. நாங்கள் கலாச்சார விழாவிலே இங்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான விழாக்களிலே கூட எல்லோருமே நவீன ஆடை அணிந்து வருகின்றார்கள். நிச்சயமாக. உறவுகளே, பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, நீங்களும் கலந்து சிறப்பியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்ற 26ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்ற சர்வதேச ஜெர்மன் தமிழ் MTV விருது விழாவில் கலந்து எவ்வாறு அந்த விருது விழா நடைபெறப் போகின்றது, எவ்வாறு அந்த விழாவை ஒழுங்கமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது பற்றி எங்களுடன் தமிழ் MTV இயக்குனர் திரு வேலு சிவநேசன் அவர்கள் இணைந்து தனது கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருப்பின் தெரிவித்து நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம். உறவுகள் இணைந்தால் அவர்களிடமிருந்து நாங்கள் கேள்விகளை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் இதனுடைய இயக்குனர் நடாமோகன் அவர்கள் நன்றிகளை கூறுகின்ற இந்த உங்களுக்கான வேலைப்பளவுக்கு மத்தியிலும் என்னையும் அழைத்து இந்த நிகழ்வு சம்பந்தமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு செல்கின்ற மாபெரும் பணியை நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு சிறந்த சமூக சேவையை உங்களை நான் நிகழ்வில் எங்கே பல இடங்களை காண்கின்ற நான் அதே மாதிரி நீங்களும் பல உங்களுடைய கலைப்பணிகளை எல்லாம் இந்த உங்களால் முடிந்தவற்றை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும். மற்ற எங்களுக்குமே நீங்கள் ஆலயங்களை காண்கின்ற போதெல்லாம் சில நேரங்களிலே சில நேர்காணலை எல்லாம் செய்து வந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கும் இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் குழு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். உங்களால் இயன்ற நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்றால் எங்களது மொழி, எங்களது சமூகம், எங்களது மக்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பக்கங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு மாறி மாறி கிடைக்கும். அதை கண்டு சலிப்படையாது. மற்ற பக்கம் எதிர் விமர்சனங்கள் வருகிறதால் அவற்றை எதிர்கொண்டு அவற்றுக்கான எங்களை தயார்படுத்தலை நாங்கள் மேற்கொண்டு நகர்ந்தோமானால் நாங்கள் வெற்றிகரமாக நகர்ந்து செல்லலாம் நினைக்கிறேன். ஆனால் சிலர் அதில் தயங்கி தங்களை இடைநிறுத்திக் கொள்கிறதையும் நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். இல்ல, அதுதான் ஒரு பெரிய கவலை என்ற நீங்க உங்களுக்கு நெஞ்சிலே ஒரு சற்று துணிவு இருந்தால் நீங்கள் விமர்சனம் விட்டு பயப்பட வேண்டிய அவசியம். நாங்கள் செல்கின்ற வழி சரியான வழியாக இருந்தால் நாங்கள் ஒரு தீய வழியில் செல்கின்றோம் அல்லது ஒரு நாங்கள் சொல்லுவோம் சாதாரண வார்த்தைகளே கள்ளன் தான் காவல்துறை கண்டு பயப்படுவான் என்று. நாங்கள் நேர்மையாக செல்கின்ற வழி நேர்மையாக செல்கின்றோம். எங்களுடைய நாங்கள் உழைச்சி எங்களுடைய சொந்த பணிகளை செய்கின்றோம். எதற்கு மற்றவர்கள் பயப்படணும்? மற்றவருடைய தேவையற்ற வார்த்தையை நான் காதில் வாங்குவதற்கு நேரம் கிடையாது. நான் தேவையற்ற விடயங்களை உள்வாங்குவதில்லை. தேவையற்ற நபர்களோடு உறவுகளை கூட வைத்துக் கொள்வதில்லை. சில முடிந்தவரை தவிர்த்து கொண்டு என்னுடைய இலக்கான பாதைகளும் பயணங்களும் வேறு, நான் செல்கின்ற வழி வேறு. எனக்கு நேரம் போதாது இவர்களோடு மினக்கெடுவதற்கு. ஆகவே நாங்கள் அதை பெரிய ஒரு எனக்கு மட்டுமே நீங்கள் 6வது நீங்கள் வாழ்க்கையை சாதிக்க நினைத்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கான என்று முடிவெடுத்துக்கொண்டு நீங்கள் பயணியுங்கள். சமூக சிந்தனையுடன் நேரு வழியில் செயற்பட்டால் அதுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை என்பது உண்மையா. நீங்க வாழ்க்கையில அத பொதுவாக எல்லாத்திலையும் நீங்க மனித வாழ்கின்ற போது தனி மனித ஒழுக்கம், தனி மனித நேர்மை இருக்கிறவனாலே இவனுக்கும் யாருக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் யாருடைய கதையையும் கேட்க வேண்டிய அம்சம். நீங்கள் தனிமனித வாழ்க்கையிலே நீங்கள் ஒழுக்கமற்றவராக தனிமனித வாழ்க்கையிலே நடைமுறை சிக்கலை கொண்டவராக இருந்தால் நீங்கள் திரும்புகின்ற பக்கம் எல்லாம் பயந்து செல்ல வேண்டும். என்னுடைய தந்தை சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க வாழுகின்ற காலத்தில் எப்போதும் உன்னுடைய கண் நிலத்தை பார்க்கக்கூடாது. எவனை கண்டு நிலத்திற்கு குனியக்கூடாது. உன்னுடைய கண் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய கண் நேரே இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீ எவனுக்கும் எதுவும் செய்யவில்லை. நீ இந்த சமுதாயத்தை நிமிந்து வாழ கூறத்துக்கு உயர்ந்த ஒரு நிலையை நீ பெற்றிருக்கிறாய் என்று எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அப்படி வாழ்கின்ற போது நாங்கள் சமுதாயத்தை பற்றி நாங்கள் எங்களுக்கான பயணத்தை நாங்கள் செய்யும் போது எதுக்கு சமுதாயத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும்? நல்லதைத்தானே செய்கின்றோம். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா விலத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் தீய செய்ய போதுதான் நாங்கள் மற்றவனை பயப்படுவோம். நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோம் அல்லது வேறு ஏதோ செய்து விட்டோம் என்று மற்றவர்கள் கண்டு ஒழிக்க வேணும், பயப்பட வேணும், அல்லது சமுதாயத்தில் எதுவும் கதைப்பார்கள் கண்டு பயப்படணும். நாங்கள் போகின்ற வழி நேர் வழியா இருந்தால் எதற்கு மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும்? வணக்கம் காந்தினி. வணக்கம். இனிய உற்சாக வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. நெதர்லாந்தில் இருந்து வந்திருக்கிறேன். நானும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து புத்தகத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது இங்கே வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சிறப்பாக உரையாடி கொண்டு இருக்கின்ற இந்த விருது விழா சிறப்பாக நடைபெற நாமும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி அம்மா, உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. நன்றி சாந்தி. நன்றி. இவரும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். இந்த காற்றலையில் பாமுகத்தில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செய்தியாளராகவும் பல கேள்விக்கணி என்ற ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். எங்களுடைய நன்றிகளை எங்கள் விழாக்குள் சார்பாக அந்த அம்மாக்கு நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, மிக்க நன்றிகள். நாங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் இப்போது சொல்லியிருந்தீங்கள் இடையிடையே பாட்டுகள் நடனங்கள் சேர்ந்து பயணிக்க உள்ளதாக. அவற்றுக்கான ஒழுங்குகள் எல்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்க ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய கலைஞர்களுடைய படைப்புகள் அல்லது வேறு நாட்டு கலைஞர்களும் அதுக்குள் சேர்க்க இணைக்கப்படுகிறார்கள். முடிந்தவரையும் ஜெர்மனி என்ற நேரங்கள் எல்லோரையும் அழைத்து வந்தால் அங்கு நேரங்கள் மட்டுமட்டாக இருப்பதால் நாங்கள்
ஒரு 4 அல்லது 5 பேரை ஜெர்மனியில் வாழக்கூடியவர்கள் தான் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அதில் 2-3 பாடல்கள் நான் எழுதிய பாடல்களுக்கு அங்கே அவர்கள் நடத்த பயின்றிருக்கின்றார்கள். அதில் வரவேற்பு பாடல் ஒன்றை நாங்கள் எழுதியிருந்தோம். அந்த பாடல்களையும் அவர்கள் செய்கின்றார்கள். மற்றும் இன்னும் ஓரிரு பாடல்களுக்கு அவர்கள் அங்கே நடனம் தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பல கலைஞர்கள் சுவிஸ், பிரான்ஸ் இருந்து வரக்கூடிய எல்லோருமே பாடல்களாக இருக்கின்றபடி அவர்களையும் அவருடைய பாடல்களுக்கு அவர் வருகின்ற போது அவர்களும் சில பாடல்களை அவர்கள் தருவார்கள் நிகழ்வுகளாக. அதே போன்று கனடாவிலிருந்து வருகின்றவர்கள், டென்மார்க், இவர்கள் எல்லாம் பல எல்லோருமே கலைஞர்கள். அதனுடைய நிகழ்வுக்கு பஞ்சம் இல்லை, நேரத்துக்கு தான் சற்று குறைவாக இருக்க வேண்டும் என்கின்றேன். நேரம் தான் ஒரு பிரச்சனையை தரும் என்று நாங்களும் எண்ணுகிறோம் நினைக்கிறேன். லக்ஷிகா தவக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் லக்ஷிகா டீச்சர், பாருங்க. உற்சாகமான இனிய மாலை வணக்கம் சாந்தினி அவர்களுக்கும் சமூக சிந்தனையோடு பயணிக்கும் MTV இயக்குனர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு வணக்கம். நானும் உங்களுடைய நேர்காணலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சர்வதேச ஜெர்மன் தமிழ் விருது விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது பற்றிய விவரங்களை நானும் அறிந்திருந்தேன். கிட்டத்தட்ட மாசி மாதத்திலிருந்து இதற்கான விளம்பரங்கள் போட்டு அறியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நானும் அவருடைய டிவி சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பார்ப்பேன் இடைக்கிடையே. அவருக்கு அதை நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு தமிழ் நிகழ்ச்சி, ஜெர்மனியில் நடைபெறுகின்ற தமிழ் நிகழ்ச்சிகளிலும் அவருடைய லைவ் நேரடியாக ஒளிபரப்பு செய்வார். அந்த வகையில் அவர் சொன்ன மாதிரி இந்த தேசத்தில் நாம் என்னத்தை விட்டு செல்ல போகின்றோம், அவருடைய வாசகம் அருமையான வாசகம், அவருடைய எதிர்காலங்கள் சிறக்க வேண்டும், அவருடைய இந்த விருது விழாவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சாந்தினி டீச்சர் உங்களுக்கும் இந்த சிறப்பான முற்றத்தினர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்புக்கு மிக்க மிக்க நன்றி அம்மா. நன்றி. பாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஆமா, நன்றி நன்றி லக்ஷிகா டீச்சர், மிக்க நன்றிகள். அடுத்து கங்கா ஸ்டாலின் டீச்சர், வணக்கம். வாருங்க. வணக்கம். வணக்கம் திரு சிவனேசன் அவர்களுக்கு. வணக்கம். நீங்க எனக்கு உங்களுக்கு என்ன அறிந்திருக்க நியாயம் இல்லை, என்ன தெரிந்திருக்காது. உங்களுடைய இந்த பேச்சிலிருந்து நான் உங்களை மெச்சுகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, சில பேர் புகழுக்காகவும் பேருக்காகவும் தான் சில செய்கைகளை செய்கின்றார்கள். ஆனா நீங்கள் செய்யறது உங்களுடைய ஆத்மார்த்தமான திருப்திக்காகவும் உங்களுடைய அந்த சமூக சிந்தனைக்காகவும் நீங்க செய்கிறீங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை இந்த தூரம் இவ்வளவு சர்வதேச அமைப்பு அளவில் உங்களை இவ்வளவு செய்யக்கூடியதாக தூண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் நினைத்தா சாந்தினி அவர்களை கேட்டு விட்டார்கள். நீங்க எந்த அடிப்படையில் இந்த விருதுகள் கொடுப்பதற்கு முயன்றீர்கள் என்று கேட்ட பொழுது சில பேர் விண்ணப்பம் செய்திருந்ததாகவும் சிலரை நீங்க அறிந்து கொடுக்கிறதாகவும், அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு நீங்க விருதுகள் கொடுப்பதாக உத்தேசம்? கிட்டத்தட்ட 50 பேரை நாங்கள் இப்போது சரியா? என்னன்னு சொன்னா, ஒரு சமயம் சுவாஜி கணேசனுக்கு கூட அந்த பாரத ரத்னா விருது கிடைக்கவில்லை. அது பெரிய கவலையாம் அவருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு விருது கொடுக்கும் பொழுது அவர் சொன்னாராம், அது நான் நிலைமையாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரம் கொடுத்திருந்தால் எனக்கு அது மகிழ்வா இருந்திருக்கும், இப்ப எனக்கு எதற்காரும் இளையவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னவராம். அது மாதிரி நீங்க வாழும் போது அந்த செய்கிற செய்கை அவர்களை இன்னும் மேலும் மேலும் ஊக்குவிக்கும், இன்னும் மெருகூட்டம் என்றது என்னுடைய எண்ணம். ஆக நீங்க உங்களுடைய இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். எல்லாம் இது ஒரு மனிதம் உள்ள விழாவாக நான் நினைக்கின்றேன். ஆனபடியா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த சாந்தினி, நீங்க இவரை இந்த நிகழ்வுக்கு கூட்டிக் கொண்டு எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நன்றியும் கலந்தந்த இயக்குனருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக உங்களை போன்ற அன்புள்ளங்கள் இருக்கின்ற வரையும் எல்லாமே நல்லதாக சிறப்பாக நடைபெறும். அன்பு, அதாவது ஒன்று நடைபெறுவதற்கு மனிதன் வாழ்வதற்கு எங்களை விட பிறருடைய வாழ்த்துக்களும் அன்பும் தான் அவரை வாழ வைக்கின்றது.
நாம் எப்படி ஒரு மரம் வளர வேண்டுமான தண்ணீர் விட வேண்டுமா உரம் போட வேண்டுமோ அதே போன்று ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தின் சிறந்த மனிதனாக வாழ வேண்டுமானால் பிறருடைய அன்பும் ஆதரவும் அதான் அவர்களை வளர்த்து செல்லும். இனி அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நன்றி அம்மா. ஓகே, நன்றி. நன்றி கங்காசல் ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இயக்குனர் அவர்களை இணைத்து பயணிக்கலாமோ? வணக்கம் இயக்குனர் அவர்களை, இணைந்திருந்தால் இணையுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சில இடங்கள் வேலை இடத்தில் நிற்கிறாரோ தெரியவில்லை. எங்களுடைய நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. உறவுகளே, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து எங்களது நேரங்களை சிரமப்படுத்தாமல் முதலே இணைந்து உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த விருது விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும், அதனை எல்லோரையும் சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் மனதோட இந்த விருது விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் சிவனேசன் அவர்கள். இதுல நீங்கள் திட்டமிட்டது மாதிரி உங்களது திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, இல்லை இன்னும் மேலதிகமாக ஏதாவது தேவைப்படுகிறது, இன்னும் மேலதிக செலவுகள் ஏற்படுகிறது என்று உங்களது திட்டங்கள் நகரும் போது அது எவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு? பொருளாதாரத்தை செலவுன்னு சொன்னீங்க. அது பொருளாதார செலவும் உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் திட்டமிட்ட எண்ணம் இப்படித்தான் செய்யணும் என்ற திட்டங்கள் எண்ணங்களும் இருக்கிறது தானே. அந்த எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது, மற்றது பொருளாதாரம், 2 பக்கங்கள் இருக்கிறது. இரண்டுமே கை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய ஆசை வந்து ஒரு சிறந்த ஒரு மண்டப ஒழுங்கை செய்ய வேண்டும், அனைத்தையும் அதை நவீன தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். நீங்கள் வருகின்ற போது நீங்கள் மண்டபத்தில் அதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். வந்து நாங்கள் எப்படியான அமைப்புகளை செய்கின்றோம் அதை நீங்கள் சொல்ற அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை படித்தபடியா சில மேடை அமைப்புகளை கூட ஏஐ மூலம் தான் செய்திருக்கின்றோம் தொழில்நுட்பத்திற்காக. இப்போது ஏஐ என்றது உண்மையிலே எனக்கு கவலையாகின்றது. நான் ஒரு இளமையா இருக்கும்போது இந்த தொழில்நுட்பம் வந்து அதில் ஒரு புலமை படித்திருக்கலாமே என்று சொல்லி, இன்னும் ஒரு 50 வயது எனக்கு குறைவாக இருந்து நிறைய கற்றிருக்கலாமே என்று சொல்லி கவலையா இருக்கிறது. நாங்கள் வாழ்ந்த காலங்கள் தொழில்நுட்பம் என்பது மிக மிக குறைவு. ஆனால் அப்போது அதை சம்பந்தமாக படிக்கின்ற வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் அதுக்கான வயது தான் பிரச்சனையா இருக்கின்றது. ஒரு 20 வயது 30 வயசு வந்து இன்னும் நிறைய படித்திருக்கலாம், இன்னும் 10-20 பட்டங்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு ஆசை மிகுந்த. அது ஆனால் இப்பொழுதும் அதற்கான சந்தர்ப்பங்கள் நீங்கள் படித்துக் கொண்டிருப்பதாக சொல்லி இருந்தீங்க. அது ஆனால் எங்களுக்கு வயது ஒரு காரணங்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்ல படிப்பதற்கு வயது இல்லை. நான் என்னுடைய 2வது பட்ட படிப்பை 58 வயதில் நானும் என்னுடைய மனைவியாரும் தான் தமிழிலே முடித்திருந்தோம். இப்போ அதுக்கு பின்னர் 2 தொழில்நுட்ப ரீதியான படிப்புகளை முடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் படித்துக் கொண்டிருக்கின்றேன். படிப்பதற்கு வயது கிடையாது. வந்து உடலே சக்தி இருக்கும் வரை படித்துக் கொண்டிருக்கிற 70, 80, 90, 100 வயசோ நீங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்குமாக இருந்தால் நீங்கள் எப்போது வேண்டாலும் படித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக நிச்சயமாக. எங்களது இயக்குனர் அவர்களும் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. உற்சாக வணக்கம். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி நலமா இருக்கின்றீர்களா? முதல் உங்களுக்கு நன்றி, இப்படியான வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி நடாமன அவர்களே. நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டியவர் சற்று என்னுடைய தவறு காரணமாக உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு என்னால் தகவல் தெரிய முடியாது. இல்லை என்றால் நீங்களும் அதிலே நிற்க வேண்டிய ஒருவர். நீங்கள் ஒரு நீண்ட காலமாக இதிலே பயணித்தவர். உங்களை பார்த்து நாங்கள் சிலவற்றை நாங்களே கற்றுக்கொண்ட நாங்கள் உங்களுடைய சன்ரைஸ் வானொலி அந்த காலங்களில் ஒழிக்கின்ற போது நாங்கள் அதனை கேட்டு மகிழ்ந்து அதன் பின்னர் தான் நான் ஒரு எஃப்எம் வானொலி துவங்குவதற்கான ஆரம்ப புள்ளியை அந்த சன்ரைஸ் அந்த ஊக்கம் தான் என்று சொல்லலாம். வந்து எனவே உங்களை அந்த என்னுடைய மேடையில் காண முடியும் என்ற ஒரு பெரிய கவலை. சரி, அடுத்த ஆண்டுகளிலே நாங்கள் சந்திப்போம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் தான் முக்கியம். உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் ஒரு மனிதன் வாழ்கின்ற போது வாழ்க்கைக்கு முக்கியம் வாழ்த்துக்கள்.
ஆமாம், நிச்சயமாக. ஆமாம். இந்த சிந்தனைக்கு ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பல அமைப்புகளோடு பேசியிருந்தேன். ஏன் நாங்கள் வாழுகின்ற போது நீங்கள் பெரிய ஒரு அமைப்பாக இருக்கின்றீர்கள், நீங்கள் செய்தால் நாங்களும் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கரங்களை தரலாம், நீங்கள் எல்லோரையும் ஒத்துழைத்து பொதுவாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய இருக்கக்கூடிய பெரிய புத்திஜீவிகள், அறிவாளிகள், எங்களுக்கு தரக்கூடிய சொத்துக்களை தரக்கூடிய நிறைய அறிவாளிகள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் அதுக்காக அவர் பெரும்பதியானவர்கள் அதுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் தனிப்பட்ட சிறிய வட்டத்துக்குள் வாழ விரும்புகின்றார்கள். அதனால தான் நான் ஒரு தனி மனிதனாக என்று இதனை நீண்ட காலத்துக்கு பின்னர் தொடங்குவதற்கு காரணம். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. உங்களுடைய வேலைப்பழக்க மத்தியும் எங்களையும் ஒரு ஆளாக நினைத்து இந்த நிகழ்வுகளை இணைத்து எங்களுடைய விழாவுக்கான ஒத்துழைப்பை தந்ததற்கு உங்கள் நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக சாந்தி அவர்களினுடைய அவருக்கு நன்றிகளை, உங்களை அமைப்பில் இணைந்து பயணிக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றிகள். நீங்கள் எல்லோரும் இணைந்து இப்படியான நிகழ்வுக்கு நீங்கள் எங்களை அழைத்திருக்கின்றீர்கள். அதுக்காக குறிப்பாக இயக்குனர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். நன்றிகள். எங்களுடைய நேரங்களும் நெருங்குவதனால, அடுத்த நிகழ்ச்சியும் இருப்பதனால இப்பொழுது நான் நினைக்கிறேன் பண்பலை வரிசையிலும் எங்களது சென்று கொண்டிருக்கின்றதா? நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் மேலதிகமான ஏதாவது நான் கேட்காமல் தவறிய தகவல்கள் ஏதாவது பதிய வேண்டும்? ஒரு வினாடி. என்னுடைய குரல் பதிவு வெளியில் வரவில்லை என்று அறிவித்தார். ஆமாம், என்றால் 2 கலியங்களும் ஒரே இடத்தில் இருப்பதனால் மிக மன்னிப்போடு மீண்டும் ஒரு முறையாக எங்கள் எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இவை இணைந்து கொள்ள வேண்டும். பாமுகம், லண்டன் தமிழ் வானொலி மற்றும் எங்கள் பண்பலை 92 பண்பலை வரிசை ஒளிபரப்புகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடருங்கள் சாந்தினி அவர்களே. நன்றி. நன்றி, 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 நன்றி. அவர்களே, உங்களது ஏதாவது விடுபட்டிருக்குது, இது நான் இதில் பதிய வேண்டும் என்ற ஏதாவது கருத்துக்கள் உங்களிடம் இருக்கிறதா? இல்ல, நிச்சயமா நாங்கள் முக்கியமான தேவையான கருத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் பேசி விட்டோம் என்று எண்ணுகின்றோம். நிச்சயமாக நீங்கள் அடுத்த நிகழ்வு செய்கின்றபடியே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிற போது மீண்டும் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்கின்றேன்.
நிச்சயமாக மிகுந்த சிறப்புகள். இந்த நிகழ்வு இன்று மிக சிறப்பாக ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச ஜெர்மன் தமிழ் MTVயின் விருது விழா பற்றிய தகவலுடன் வளர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. மிகுந்த சிறப்புகள், நன்றிகள். இந்த விழாக்கள் மேலும் மேலும் பன்மடங்கு சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று எங்களது பாமுகம் சார்ந்து எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். மிகுந்த நன்றிகள். இந்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கும் இதனை ஒழுங்குபடுத்தி தந்தவைக்கு நன்றி கூறிக்கொண்டு, செல்வி நித்யானந்தன் அவர்கள், லக்ஷிகா தவக்குமார் அவர்கள், இங்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்தி தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி. நன்றிகளை உங்களுக்கு குறித்தாய் கொள்கின்றோம். சாந்தனிக்கும் இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இணைந்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இப்படியான அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கும் நன்றிகள். வெற்றியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்களில் புல சமூக நிஜங்களின் தொடர்ச்சியையும் இதே காற்றலையில் உறவுகள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி சாந்தி அவர்களே, நன்றி சிவனேசன் அவர்களே. வணக்கம். நன்றி.